இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது பராபவ வருடம் ஆவணி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 17 ஆகஸ்ட் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026 வரை. என்ன கும்பராசி அன்பர்களே, 7 நாட்டு சனியில் இருக்கிறீங்க. வாக்கு சனி கோப்பை கலைக்கும். கோப்புன்னா செட்டப்பு, உங்களுடைய குடும்பம் செட்டப்பு இதெல்லாம் கலைக்கும். திரௌபதியை துச்சாதனன் எப்படி துகில் உறிஞ்சானோ மன்னவர் சபையில், அந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடன்காரன் உங்களுடைய வேட்டி சேலையை உருவாத குறையாக உங்களை ஏதோ தப்பாக பேசிடுறான். மனசெல்லாம் உங்களுக்கு அப்படியே வருத்தம். சத்தியமா முனி தலையை தூக்கி தரையில் வச்சு தலையார நடந்தாராம். அந்த மாதிரி நேரம் மனசில் இனம் புரியாத பயம் இருக்கும். எதிர்காலத்தை பற்றின ஒரே இருட்டு, இருட்டு. அதில் ஒரு ஒலி வருது, அதுதான் ஜோதிட ஒலி. அதனால தான் பேரை ஜோதின்னு வச்சான். பேர்லாம் சரியாக தான் வச்சுருக்கான் தமிழில். ஜோதி இடம். இப்போ அந்த ஜோதி தான் உங்களுக்கு காட்டப்போகுது உங்கள் இருள் விலகிறதுக்கு. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே வாக்கு சனி கோப்பை கலைக்குது. மனசு ஃபுல்லாக சஞ்சலம். எதை பற்றின சஞ்சலம்? சகோதர சஞ்சலம், தொழில் சஞ்சலம், குழந்தைகள் சஞ்சலம், பூர்வ புண்ணிய சொத்து நமக்கு இல்லாமல் போச்சேன்னு சஞ்சலம், கடன் சஞ்சலம், வழக்கு சஞ்சலம், நோய் சஞ்சலம், இத்தனை சஞ்சலம். மாதம் ஆரம்பிக்கும் போதே அசிங்க அவமானம் மானபங்கத்தில் தான் ஆரம்பிக்குது. எதனால்? ஒரு முயற்சி கெட்டு போனதுனால, ஒரு பெண்ணால், தொழிலால், கடன்காரனால், வழக்கால், நோயால். இத்தனைக்கும் மனைவி சப்போர்ட்டாக இருக்காங்க. அந்த அம்மா ஞானமாக கவலைப்படாதீங்க, நம்ம நல்லா வந்துடுவோங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. லாபம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஏதோ பேயாக அலையிறீங்க. உண்மையிலேயே ஒரு பேய் தான். ஆவின்ற பேய் உங்களுக்குள்ளே பூந்து இங்கே போய் லாபம் சம்பாதி, அங்கே போய் சம்பாதி, தப்பான இடத்த காட்டி எதுலேயும் வராமல் போகுது. மொத்தத்தில் இந்த மாதம் 17ஆம் தேதி மாதம் பிறந்ததுலேருந்து 20ஆம் தேதி வரலும் அசிங்க அவமான மானபங்கம். 20ஆம் தேதிக்கு அப்புறமா 23ஆம் தேதி வரலும் ஆழ் மனசில் பலவிதமான சஞ்சலம். பிறகு 23ஆம் தேதியிலிருந்து ஒரு 5 தொகை வருது. முதல் தொகை எவ்வளவு? 3ன்ற தொகை, 2வது தொகை 8, 3வது தொகை 5, 4வது தொகை 7, 6வது தொகை. முதல் தொகை என்பது 23ஆம் தேதியிலிருந்து 5 நாள். முதல் தொகை என்பது 9. முதல் தொகை என்பது 9 இல்லை, 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் மொத்தம் உங்களுக்கு 5லிருந்து 6 தொகை வருது. முதல் தொகை 3, அடுத்தது 8, அடுத்தது 5, அடுத்தது 7, அடுத்தது 6, அடுத்தது 1ன்ற தொகை வருது. வரலன்னு கமெண்ட் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்கள் ஜாதகம் பலவீனமாக இருக்குது. அதை போய் முதல்ல கொண்டு போய் ஜாதகத்தை பாருங்க. அடுத்ததாக 5 நிலைகளில் கூற உள்ளேன். முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026. இந்த நேரத்தில் ரொம்ப துடிச்சிட்டிங்க பணத்துக்காக. குடும்பம் நடத்துறதுக்கே காசு இல்லை சாமி. அரிசி பருப்பு மிளகா வாங்குறதுக்கே காசு இல்லை. 2வது நிலை 26 ஜூலை 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. இது என்ன நிலை? அதாவது ஏற்கனவே உங்கள் வாயால் எல்லா நல்ல வாய்ப்பும் போயிடுச்சு. இப்போ அது இன்னும் அதிகமாக போகுது. குடும்பத்தில் வரவு இருந்து செலவு அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, வரவே இல்லாமல் செலவு. அதுதான் 26 ஜூலை 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. 3வது நிலை தான் கொஞ்சம் மூச்சு விடுற நிலை. 3 செப்டம்பர் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. இது ஒரு அற்புத நிலை, நல்ல நிலை. 4வது நிலை 8 செப்டம்பர் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. இது 4வது நிலை. இது என்ன நிலை? திடீர் அதிர்ஷ்டம் 5ன்ற தொகையில் 5000, 50000, 5 லட்சம், 50 லட்சம், 5 கோடி, 80 கோடி, 500 கோடி அப்படி போகுது. 5வது நிலை அதுதான் ஏற்கனவே வேலை பறி போன நிலை, பிறகு ஷேர் பிஸ்னஸில் பணம் விட்ட நிலை. அதுதான் 14 ஆகஸ்ட் 2026 முதல் 12 செப்டம்பர் 2026. இந்த நேரத்தில் போன பணம் போனது தான் வராது. பிறகு அடிப்படை ஜாதகத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் வருமா வராதுன்னு. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பண வரவு நாட்களையும் சந்திராஷ் நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து
அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.